ஜென்ம பாவம் இல்லாமலே உற்பவித்த ராக்கினியே, ஜென்ம பாவம் இல்லாமலே உற்பவித்த ராக்கினியே, நாங்கள் எல்லாம் உம் பதத்தை நாடி வந்தோம் நாயகியே. மரியே மரியே ஆதரிப்பாய் தோத்திரமே. பேய்மயக்கும் பாவவழி நின்று எம்மை காத்திடுவார். பேய்மயக்கும் பாவவழி நின்று எம்மை காத்திடுவார். தூய வெள்ளீலி மலர் போல் தோன்றினையே பூமிதனில், மரியே மரியே ஆதரிப்பாய் தோத்திரமே. மே மாதம் 23ஆம் திகதி, பாஸ்கா காலம் 5ஆம் வாரம், வெள்ளிக்கிழமை. முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறைவசனங்கள் 22 முதல் 31 வரை. அந்நாள்களில் திருத்தூதர்களும் மூப்பர்களும் திருச்சபையார் அனைவரும் தம்முள் சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களை பவுலோடும் பர்னபாவோடும் அந்தியோக்கியாவுக்கு அனுப்புவது என்று தீர்மானித்தனர். அவ்வாறே அவர்கள் சகோதரர்களிடையே முதன்மையிடம் பெற்றிருந்த பர்சபா என அழைக்கப்பட்ட யூதாவையும் சீலாவையும் தேர்ந்தெடுத்தார்கள். பின்பு அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதி அவர்கள் கையில் கொடுத்தனுப்பினார்கள். அக்கடிதத்தில் திருத்தூதரும் மூப்பரும் சகோதரருமாகிய நாங்கள் அந்தியோக்கியா, சிரியா, சிலிசியா ஆகிய இடங்களில் உள்ள பிற இனத்து சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்து கூறுகின்றோம். எங்களுள் சிலர் அங்கு வந்து தங்களுடைய பேச்சால் உங்களது மனத்தை குழப்பி உங்களை கலக்கமுற செய்தனர் என்று கேள்விப்பட்டோம். இவர்களுக்கு நாங்கள் எந்த கட்டளையும் கொடுக்கவில்லை. எனவே நாங்கள் ஒரு மனத்துடன் கூடி வந்து சிலரை தேர்ந்தெடுத்து என் அன்புக்குரிய பர்னபா, பவுல் ஆகியோரோடு உங்களிடம் அனுப்புவதென்று தீர்மானித்தோம். இவர்கள் இருவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தங்கள் உயிரையும் கொடுக்க துணிந்தவர்கள். எனவே நாங்கள் யூதாவையும் சீலாவையும் உங்களிடம் அனுப்புகிறோம். அவர்கள் நாங்கள் எழுதுகிற இவற்றை தங்கள் வாய்மொழி மூலம் உங்களுக்கு அறிவிப்பார்கள். இன்றியமையாதவற்றை தவிர அதிகமாக வேறு எந்த சுமையையும் உங்கள் மேல் சுமத்தக்கூடாது என்று தூய ஆவியாரும் நாங்களும் தீர்மானித்தோம். சிலைகளுக்கு படைக்கப்பட்டவை, இரத்தம், கழுத்து நெரிக்கப்பட்டு செத்தவை மற்றும் பறைத்தமை ஆகியவற்றை நீங்கள் தவிர்த்து உங்களை காத்து கொள்வது நல்லது. வாழ்த்துகள் என்று எழுதியிருந்தார்கள். யூதாவும் சீலாவும் விடை பெற்று அந்தியோக்கியா வந்தனர். அங்கு மக்களை கூட்டி கடிதத்தை கொடுத்தனர். அதை வாசித்ததும் அவர்கள் ஊக்கமடைந்து மகிழ்ச்சியுற்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, வசனங்கள் 12 - 17 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளை இடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாயிருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும்
நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமானவர்களே, ஒரு மதம் என்பது சட்டங்களின் தொகுப்போ கோட்பாடுகளின் கோர்வையோ அல்ல. மாறாக அன்பின் வாழ்விடம். மனிதகுலம் அனைத்திற்கும் நிறைவை தரக்கூடிய ஒரே சக்தியாகிய அன்பை வாழ்வாக்குவதற்கு தேவையான வழிமுறைகளை தருவதற்காக தோன்றியவையே மதங்கள். இன்றைய நற்செய்தியில் இயேசு கிறிஸ்தவ வாழ்வின் சாரமாக இருக்க வேண்டிய அன்பை குறித்து பேசுகின்றார். அன்பு நம் வாழ்வின் ஆதாரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னது மட்டுமல்லாமல், இந்த அன்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதையும் எடுத்துரைக்கின்றார். அன்பை பற்றிய புரிதல் எல்லா மனிதர்களிடமும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. மனிதர்கள் அறிவிலும் முதிர்ச்சியிலும் வளர வளர அன்பை பற்றிய அவர்களது புரிதல்களும் மாறிக்கொண்டே இருக்கின்றன. இந்த புரிதல் 4 நிலைகளை கடந்து செல்வதாக உளவியலில் சொல்லப்படுகிறது. முதலாவதாக, ஒரு குழந்தையை பொறுத்த அளவில் அன்பு என்பது தேவைகள் பூர்த்தி செய்யப்படுவது. எந்த ஒரு நபர் தன் தேவைகளை பூர்த்தி செய்கிறாரோ அவரையே ஒரு குழந்தை அன்பு செய்கிறது. இது சார்பு நிலை அன்பு, கோடிபெண்டன்ட் லவ் என்று சொல்லப்படுகின்றது. இரண்டாவதாக, பதின் பருவத்தில், அதாவது டீனேஜர்ஸ், அவர்களது வயதில் அன்பு என்பது ஈர்ப்புக்களை மையப்படுத்தியது. இதை உளவியலானது இன்ஃபாச்சுவேஷன் என்று சொல்கிறது. இத்தகைய அன்பு சருகு தீப்பிடித்து எரிவது போன்றது. வேகமாக பற்றி சில கணங்கள் சுடர்விட்டு எரிந்து விரைவிலேயே அணைந்துவிடும். உன்னை பார்த்த பொழுது என்னை மறந்தேன், உன் தங்கையை பார்த்த பொழுது உன்னை மறந்தேன் என்ற ரீதியில் போகிற அன்பு இது. மூன்றாவதாக, அன்பை பற்றிய புரிதலில் ஒரு மனிதர் இன்னும் கொஞ்சம் வளருகின்ற பொழுது இதே அன்பை கொடுக்கல் வாங்கல் பின்னணியில், கிவ் அண்ட் டேக் முறையில் புரிந்து கொள்கிறார் ஒருவர். இதுவே பரஸ்பர அன்பு, அதாவது மியூச்சுவல் லவ் என்று அழைக்கப்படுகின்றது. மேற்கண்ட எல்லா புரிதல்களிலும் அன்பின் தன்மைகள் இருக்கின்றன என்றாலும் அன்பின் முழுமைத்தன்மை அங்கு இல்லை என்பதை உறுதியாக சொல்ல முடியும். அன்பின் முழுமைத்தன்மை பிறர் வாழ தன்னையே பலியாக்குவதில்தான் அடங்கியிருக்கிறது. இதுவே தியாக அன்பு, சாக்ரிஃபிஷியல் லவ் என்று அழைக்கப்படுகிறது. இத்தகைய அன்பையே இயேசு வலியுறுத்தினார். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை என்ற இயேசுவின் வார்த்தைகள் இத்தகைய அன்பையே சுட்டி நிற்கின்றன. உலக புகழ்பெற்ற நகைச்சுவை நடிகர் சார்லி சாப்ளின் அவர்களது கடந்த கால பின்னணியானது முழுக்க முழுக்க ஏழ்மையால் சூறையாடப்பட்ட ஒன்றாக இருந்தது. அவரது பெற்றோர் நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தார்கள். அவர்கள் கருத்து வேறுபாட்டின் காரணமாக பிரிய நேரிட்டது. அவரது தாய் சார்லி சாப்ளினோடும் இன்னொரு குழந்தையோடும் தனித்து வாழும் நிலைக்கு தள்ளப்பட்டவுடன் ஏழ்மை அவர்களது வாழ்வை அதிகமாகவே பதம் பார்க்க ஆரம்பித்தது. சாப்ளினின் தாய் மேடைகளில் பாடுபவர். அது கொஞ்சம் வருமானத்தை கொண்டு வந்தாலும் போதுமானதாக இல்லை. அதிலும் பிரச்சனை ஏற்பட்டது. தாய்க்கு குரல் பாதிக்கப்பட்டது. பாடப்போக முடியவில்லை. கிடைத்த சொற்ப வருமானமும் நின்று போனது. வயிற்றை கழுவ வீட்டுப் பொருட்களை ஒவ்வொன்றாக விற்க ஆரம்பித்தனர். கொடுமையான வறிய நிலையின் காரணமாக சாப்ளின் தற்கொலை செய்து கொள்ள விரும்பினாராம். அவர் அவ்வாறு செய்துவிடாமல் அவரை தடுத்து நிறுத்திய ஒரே காரியம் அவரது தாயின் தன்னலமற்ற அன்பு. அந்த அன்பே அவரை தொடர்ந்து வாழத் தூண்டியது. அன்புக்குரியவர்களே, அன்பே உருவான கடவுளின் சாயலில் படைக்கப்பட்ட நமது அடிப்படை தன்மை அன்புதான். எனினும் இந்த அன்பு ஆழ குழி தோண்டி புதைக்கப்பட்டு விடுவதன் காரணமாக அன்பிற்கு புறம்பான காரியங்கள் இன்று தலைவிரித்து ஆடுகின்றன.
நம் ஆணிவேராகவும் நம் கிறிஸ்தவ வாழ்வின் அடித்தளமாகவும் இருக்கும் அன்பில் வளர்வதன் மூலம் மட்டுமே நம் முழுமைத்தன்மையை நாம் கண்டுகொள்ள முடியும். மன்றாடுவோமாக. இறைவா, உம் அன்பை எமதாக்கி எம் வாழ்வை உம் வாழ்வாக மாற்றிட வரம் தாரும். ஆமேன். அன்பை கொண்டாடுவோம், இறை அன்பில் ஒன்றாகும். இந்த உலகில் மனித நலம் மலர்ந்து மாண்படைய பண்போடு நாம் வாழும். நிறை வாழ்வை நாம் காணும். அன்பை கொண்டாடுவோம், இறை அன்பில் ஒன்றாகும். இந்த உலகில் மனித நலம் மலர்ந்து மாண்படைய பண்போடு நாம் வாழும். நிறை வாழ்வை நாம் காணுவோம். பகைமை உணர்வுகளை நாம் களைந்து பாசத்தை பொழிந்தே வாழும். பகைமை உணர்வுகளை நாம் களைந்து பாசத்தை பொழிந்தே வாழும். வேற்றுமை நிலைகளை மதித்திங்கு ஒற்றுமையுடனே பழகுவோம். அன்பிற்கு இலக்கணமாகிடவே அன்றாடம் உறவுகள் வளர்ந்திடவே ஒன்று சேர்வோம், உறவில் இணைவோம். இறைவன் விரும்பும் உலகம் படைப்போம். அன்பை கொண்டாடுவோம், இறை அன்பில் ஒன்றாகும். இந்த உலகில் மனித நலம் மலர்ந்து மாண்படைய பண்போடு நாம் வாழுவோம். நிறை வாழ்வை நாம் காணுவோம். பாகுபாடுகளை நாம் வெறுத்து பகிர்விலே சமத்துவம் காணும். பாகுபாடுகளை நாம் வெறுத்து பகிர்விலே சமத்துவம் காணும். பிளவுகள் பிணக்குகள் ஓய்ந்திங்கு பிறரையும் நேசிக்க துவங்குவோம். உள்ளங்கள் ஒன்றாக இணைந்திடவே உலகெல்லாம் நிறை அன்பு துலங்கிடவே ஒன்று சேர்வோம், உறவில் இணைவோம். இறைவன் விரும்பும் உலகம் படைப்போம். அன்பை கொண்டாடுவோம், இறை அன்பில் ஒன்றாகும். இந்த உலகில் மனித நலம் மலர்ந்து மாண்படைய பண்போடு நாம் வாழுவோம். நிறை வாழ்வை நாம் காணுவோம். அன்பை கொண்டாடுவோம், இறை அன்பில் ஒன்றாகும். இந்த உலகில் மனித நலம் மலர்ந்து மாண்படைய பண்போடு நாம் வாழுவோம். நிறை வாழ்வை நாம் காணுவோம். நிறை வாழ்வை நாம் காணுவோம். நிறை வாழ்வை நாம் காணுவோம்.